குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் 14, 2025. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவசு வருடம் ரிஷப ராசியின் பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2 ஆக மொத்தம் 9 பாதங்கள் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு குரு ஏற்கனவே குரு 1ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் அது ஜென்ம குருஸ்தானமாகும். அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. இப்பொழுது குரு பகவான் மே 11, 2025 அதாவது சித்திரை 28ஆம் தேதி தங்கள் ராசிக்கு 2ஆம் ராசி ஆக தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது மிகவும் சிறப்பான ஸ்தானமாகும். இந்த இடத்தில் இருக்கும் பொழுது தங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், உறவுகள் மேம்படும், செய்தொழில்களில் வெற்றி கிடைக்கும், இடமாற்றம் தங்களுக்கு அனைத்தும் மனதுக்கு அனுகூலமாக ஏற்படும், பொன்பொருள் வாகனம் வாங்க சிறந்த நேரமாகும். அடுத்த ஒரு வருடத்திலே தங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. அவர் இலாக்கா மாற்றம், தொழிலில் தடைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள், தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாரின் உடல்நலம் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்கஹீனம் உள்ள மனிதர்களால் பொருளாதார உதவி தங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 26, 2025 நாள் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடம். மூத்த வயது சகோதர சகோதரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்குகளில் பாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும். பாகப்பிரிவினை செய்து கொள்ள விரும்புவோருக்கு இது ஏற்ற காலமாகும். கேது பகவான் சித்திரை மாதம் 13 அதாவது ஏப்ரல் 26, 2025 சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது 4ஆம் இடமாகும் தங்கள் ராசிக்கு. இதுவும் அனுகூலமான இடம் அல்ல. சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் கடுமையாக பாதிக்கலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கும். தூரதேச பயணத்தில் சிலருக்கு பாதகம் ஏற்படும். இந்த அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள்: தேய்பிறை அஷ்டமி திதிகளில் காலபைரவருக்கு பாலாபிஷேகம், சந்தன காப்பு, பன்னீர் அபிஷேகம் செய்ய நல்ல பலன்கள் ஏற்படும். சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்ய நற்பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்வதால் தங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். ஆகவே மேற்கூறிய பரிகாரங்களை செய்து தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை அடைவீராக. நன்றி, வணக்கம்.